வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி ஹெல்த்தியான ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய் 250 ml எடுத்திருக்கேன். இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. செம்பருத்தி பூ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், செம்பருத்தி இலை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வேப்பிலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஆம்லா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஆம்லா பவுடர் இல்லாதவங்க நீங்கள் கடையில் விற்கும் இல்லைங்களா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அதை வாங்கி நீங்கள் ஒரு 3 போட்டுக்கலாங்க. அது பிறகு பீட்ரூட் நான் ஒரு 1/4 பீட்ரூட் திருவி போட்டிருக்கேன். ஒரு பஞ்சு வீட்லேயே இருக்கும் துளசி செடி, அதுலேருந்து கொஞ்சம் பஞ்சுக்கு கிள்ளி அதில் போட்டுடுங்க. அந்த எண்ணெயில் போட்டுடுங்க. மறுபடியும் அந்த கருவேப்பிலை நம்ம வீட்டிலையே இருக்கும், அதை நீங்கள் ஒரு பஞ்ச் பறித்து அதில் ஃப்ரெஷ்ஷாக அதில் போட்டுடுங்க. அதெல்லாம் இரும்பு சக்தி இருக்குது. இந்த எதுக்காக நான் இரும்பு கடாயில் வச்சுருக்கேன்னா, நம்ம பாடியில் எப்படி இரும்பு சக்தி வேணுமோ அது மாதிரி நம்ம ஹேருக்கும் நம்மளுக்கு இரும்பு சக்தி வேண்டும்னால நான் இரும்பு கடாயில் எண்ணெயை வச்சு காய்ச்சிருக்கேன். அதுக்கு பிறகு ஹீனா பவுடர், மெஹந்தி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சிம்மில், அடுப்பை சிம்லே வச்சு தான் நீங்கள் அந்த எண்ணெயை காசணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிட்டாவே போதும். திருப்பியும் அதை எடுத்து வச்சு அது நல்லா கூல் ஆகணும். நல்லா ஆறின பிறகு மறுநாள் நீங்கள் என்ன பண்ணால் எடுத்து லைட்டாக 1-2 கொதி வர மாதிரி கொதிக்க வச்சா போதும். பிறகு திருப்பியும் அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அந்த பாட்டிலில், ஒரு ஃப்ரெஷ்ஷான பாட்டில், கண்ணாடி பாட்டிலோ பிளாஸ்டிக் பாட்டிலோ, உங்கள் வீட்டில் என்ன பாட்டில் இருக்கோ அது இந்த ஃபில்டர், காஃபி ஃபில்டர் மாதிரி திக்கான ஃபில்டரை விட்டு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அது நான் வெட்டி வேர் போட்டிருக்கேன். வெட்டி வேர் குளுமையாக இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். வெட்டி வேர் ரொம்ப உடலுக்கு நல்லது, தலைக்கும் நல்லது, ஹேர் ஃபாலும் ஆகாது. இந்த திப்பியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தலை குளிக்கிற அன்றைக்கி நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு தலையில் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் தலை குளிக்கலாம். என்னுடைய ஹேர் ஃபோட்டோவை போட்டிருக்கேன். இப்படி தான் நான் பண்ணி நான் தலை குளிப்பேன். ஒயிட் ஹேர்ஸ் இருந்தாலும் அது ப்ரௌன் கலராக ஆகிடும். பாருங்கள், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வெட்டி வேர் இல்லாதவங்க நீங்கள் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே காய்ச்சிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.